ட்ரெயினில் ட்ராவல் பண்ண தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது ஐஆர்சிடிசி ஆப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுவும் காலையில் 11 மணிக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்போ நம்ம ட்ரெயினில் தொலைதூரத்துக்கு போகிறோம் அப்படின்னா புக் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். குறிப்பாக இப்போ புக் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸோட ஐஆர்சிடிசி ஆப்பில் தான் புக் பண்ணுவோம். இது இல்லாமல் பிஎன்ஆர் என்கொயரி, சார்ட் வேகன்சிலாம் நம்மளால் ஈஸியாக பார்த்துக்கவும் முடியும். அடுத்ததாக ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ண, ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட் எடுக்க யூடிஎஸ் ஆப்பும், ட்ரெயினில் போகும்போது ஃபுட் ஆர்டர் பண்ண ஃபுட் ஆன் ட்ராக் ஆப்பும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமே இது எல்லாமே ஒரே ஆப்பில் நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்தியன் ரயில்வே இப்போ ஸ்வரெயில் அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஈஸியாக புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் டைம் டேபிள், ட்ரெயின் ட்ராக் பண்ண, ஃபுட் ஆர்டரும் பண்ணிக்க முடியும். இதனால இனிமே தனித்தனியாக இருக்க ரயில்வே ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இருக்காது. முக்கியமாக ஸ்வரெயில் ஆப்பில் தட்கல் டிக்கெட்டை ஈஸியாக நம்மளால் புக் பண்ணிக்கவும் முடியும். ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஆப்பை பீட்டா யூசர்ஸ் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண முடியும். இன்னும் சில நாட்களில் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டை ஈஸியாக புக் பண்ணிக்கவும் முடியும்.